அடின்னு அடிப்பு இல்லங்க ரெடியா சீ வச்சு அடிச்சுனே இருப்பாங்க. என்ன சொல்றேன்னா சேவர்களுக்கு அடி தெரியும். நீ என் கூட வா. இல்ல 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 நம்ப மாட்டேங்க. நல்லி வாசம் அதுல வரல. வா சாமி நான் சொல்றது கேளு. ஆம்பளைக்கு அந்த அடிக்கிற வேலை கிடையாது. பொம்பளை கிடையாதுங்க. எப்படி ஒரு பொம்பளை போய் வச்சு அடிப்பா? ஒரு ஆம்பளை தான் அடிப்பா. எனக்கு தெரியல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் போறேன். போறீங்களா? போறதா போறீங்க? போயிட்டு வருவீங்கல்ல? வருவீங்க? போயிட்டு வருவீங்கல்ல? என்ன சந்தேகம் கேக்குறா? போயிட்டு வருவீங்கல்ல பசுமாடு இல்ல அப்படி வரும்போது எனக்கு டைம் அடிச்சு இருக்க முழுகுச்சியா நீ மஞ்சா வாங்கி வந்துரு தப்பியா. நான் என்ன சொல்றேன்னா நீ முதல்ல சைடு அவங்க கூட கூட்டு போ. அப்படின்னு வாட்டப்படாது மழக்குது. அது இடம் காட்டணும்ல இடம் காட்டினதா அவர் அடிப்பாரு. மாடு கட்டாக்கத்துல நம்ம கூட எங்குதுன்னு தெரியும், எந்த இடத்த அடிக்கணும்னு தெரியும், எந்த இடத்துக்கு வைக்கணும், எந்த இடத்துக்கு தெரியும். ஒரு முடிவு தான் சுத்தீங்க. ஐயா போய் வா. நம்ம ஊருக்கு போய் நம்ம என்ன சொன்னது முதுகு போடுற மாதிரி இருக்குது. எடியே இது மஞ்சள் பத்தி போட்டு போய் பார்ப்பான். எனக்கு இல்ல அவன் வேணா வந்தா போறதுக்கு. சரி அந்த ஆளை மரத்துக்கு தண்ணி காட்டி குளத்துல கொண்டு போய் மடக்கணும். குளத்துல தண்ணி காட்டி ஆளை மரத்துக்கு மந்து பேசி இந்த மாட்டம் பசுமந்த அடா வீரரே வாரும். இந்த பசு கொடுத்தே நாம் மடக்கி ஓட்டி வர வேண்டும். அப்படி ஓட்ட வேண்டுமானால் ஓட்டும் போது பசு கொடுத்த நாம் எப்படி ஓட்டணும்? அட ஓட்டடா மாட்டை
மாட்டை விட்டு ஓடி போடுங்க இல்ல உத வாங்குவீங்க இந்த ஊருக்காரன் நானும் என்ன பின்ன என்ன ஏன் பெயர் சொல்லட்டுமா சொன்னா பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டோம் நான் என்ன சொல்றேன் உன் பேரை சொல்லு நான் மச்சகுபன் பாரு மச்சகுபன் கெட்டி குபன் தெரியாது உனக்கு பழக்கமா இருந்தா உன் மாறலாம் உன் மேல வரலாம் வச்சுக்கா அப்புறம் என்கிட்ட வரும் நான் மச்சபவன் சொல்றேனே இந்த மச்சபவன் இன்னைக்கு தான் மச்சபவமாவா இந்த மாடு சொந்தக்கார யாரும் உங்களுக்கு தெரியுமா நான் தான் மாடு சொந்தக்கார உன் பேர் சொல்ற மாடு வந்தா அப்படியே சொல்றேன் அட திருக்கட்ட மாடு ஏன்னா என்ன இந்த மாடு நம்மள இடிக்க வருது நீ கூப்பிடியா மாட்டை விட்டு ஓடி போயிடு யாரு நான் ஓடி ஆடு யாவும் மாடு என்ற போய் தம்பி அண்ணே இங்க இருந்தா மாலா உடம்பு வர தாங்காது முன்னாடி அதிகமா எடுத்துட்டாங்க ஆமா அங்கங்க அரசாங்கத்துக்கு வர அந்த நேரத்துல விழாட மன்னன்
வந்திருப்பது யாரு? இன்னார் இனியார் அப்படி என்று விளக்கம் தெரிகிறதா மகாராஜா? உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆமா. தேவகண்ணர் அப்படி பெருமையா உங்க புகழோ நான் சொன்னால் மக்களுக்கு அழகு தராது, பெருமை தராது, அழகு தராது. ஆமாங்க. நான் யாரு, எந்த நாடு சேர்ந்தவர் விளக்கம் அப்படி தெரியவில்லை உனக்கு? தெரியலங்க. நல்லபடியாக ஆமா. பிள்ளையா பிறந்தா ஆமா. கொள்ளையா இருக்க கூடாது, கொள்ளையாக இருக்க கூடாது. கல்லையா படிச்சிருக்கியா? படிச்சுக்கிறேங்க. படிப்பு முக்கியமானது. ஆமாங்க. ஆமா. உலகத்திலே சிறந்தது கல்வி. கல்வி கல்வி இருந்தால் சென்றெல்லாம் சிறப்பு. சிறப்பு கல்வி இல்லை என்றால் ஆமா என்ன அது அழகு தருமா? அழகு தராது. அழகு தராது. ஆனா பிள்ளையா பிறந்தால் கல்வியை சிற்கரை கற்க வேண்டும். கற்க கற்றவரை கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக கல்வியை சிற்கரை கற்க வேண்டும். அந்த கல்வி கற்கவில்லை என்றால் எப்படினா இரு கண்கள் இருந்தாலும் அதுக்கு புண்ணுக்கு சமம். ஆமா. நல்லா படிச்சிருக்கியா? படிச்சுக்கிறேங்க. படிக்கணும்டா. ஆமா. படிப்பதுனா கடைசிவரை வருவது எது? செல்வங்கள். ஆமா. செல்வம் வருமா? வராது. ஆமாங்க. இப்படி ஆடை இருக்கிறது, ஆபரணங்கள் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆமா. அது வராது. கல்வியானது கடைசி வரை கொண்ட காவல் செய்யும். ஆமாங்க. அது போகட்டும். ஆமா. தெரியலங்க. எங்க நாடானு தெரியுமா? ஆமா. அது விளக்குதில்ல. முடியா நல்லபடியாக எங்க நாடானது மச்ச தேசம். ஆமா. ஆமாங்க. யார தெரியலப்பா. அவங்க வந்ததுல இருந்து பார்த்தா அது இருக்காங்களே. ஆமா. ஒரு பெண்ணானுங்க எங்க நாட்டுக்கு எப்போ வந்தாங்களோ அன்றில இருந்து இன்று அந்த கண்கள்லாம் இருக்கிறது. ஆமா. ஆமா. இருக்கிற நாடானது செழிப்பாக இருக்கிறது. ஆமா. ஆமா. இன்று அது கண்கள் பகவலா கண்கள் என்கிறது. ஆமா. நல்லபடியாக பார்ப்பதற்கு எங்கள் ஆதாரம் பார்த்தால் சேலைகள் இருக்கிறது. மீன்கள் அழகாக நீந்துகிறது. அன்று முதல் கொண்டு பார்த்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆமா. விளாட மன்னன் இருந்தாலும் மனைவிக்கு சுதர்க்கனை. ஆமா. சுதர்க்கனாதேவி. ஆமா. சுதர்க்கனைக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளைகள் நல்ல இரண்டு பிள்ளைகள். ஆமா. யார் யாருங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணு. ஆமா. ஆமாங்க. ருத்ரகுமாரன். ஆமா. ருத்ரி அப்படி இரண்டு செல்வங்களை பயன்படுத்தி இந்த விளாடுகிற பட்டணத்தை சிறந்த கோடை ஏழை குறையில்லாமல் நிகழ்படுத்தி ஆட்சியில் புரிந்து வருகிறோம். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இந்த நாட்டை அளவு பார்க்க வேண்டும். நாடு எப்படி இருக்கிறது? மன்னன் இருந்தால் மக்களை குறை பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அது விளக்கம். மன்னனா இருந்தாலும் விளாட மன்னன். ஆமா. விளாட மன்னனா இருந்து ஏழை குறையில்லாமல் முறையாக ஆட்சி செய்து வருகிறோம். ஆனால் இன்று நாம் இருந்து இப்போது சிம்மங்கள் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருப்போம். யார் வருகிறார்கள் ஆகட்டும். பாதார விதத்தில் ஆதார மகவே
இருந்தால் ஆமா. நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வங்கள் செல்வங்கள். செல்வங்களை குறையா கொடுக்க வேண்டும் ஆமாங்க. நோய்களா வர வேண்டும் வர வேண்டும். ஆனால் ஆ. நமக்கு வாய்ப்பு கொடுத்த புண்ணியனுக்கு ஆமா. அநேக வணக்கம் அப்படி இருந்தாலும் அந்த விளக்கம் புரியா எங்கள் பாண்டவா துர்கா போற்றி பாரணங்களத்த போதி வந்து காத்தவனை போற்றி காரண வஸ்துவான கண்ணனை போற்றுவோம் அதனால் திருக்குடி கீழ்பிறந்த திரௌபதி அம்மனுக்கு நல்லபடியாக முன்ன எவ்வளவு நாளா இந்த ஊருக்கு நான் வந்து ஆமாங்க இதெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கு நமக்கு ஆமா அதனால் நோயற்ற வாழ்வும் செல்வங்களை கொடுத்து ஒத்திமோடு திருவிழா நடத்த வேண்டும் அப்படி என்று அம்மன் மனதில் புகுந்தா அனைவருக்கும் ஆமா உற்சாகம் தருவாங்க ஆமாங்க அப்படி இருந்தால் விளையாட மன்னன் சபையில் அமர்ந்திருப்போம் யார் வராங்க பாரு பிள்ளைகளுக்கு யாரோ திருக்கத்தனா ஆமா நம்ம பசுமாட்டுகளை மடக்கி கூட்டு போறாங்க அடியோதரமா அடிச்சாங்க யாரு திருக்கத்தன் திருக்கத்தங்க யாரு இடையர்களா ஆமாங்க ஆமாங்க நான் சென்று அந்த பசுமகள் மலைக்கு வர வேண்டும் ஆமாங்க இந்த பாருங்க உடம்பு பூரா புண்ணாய் போச்சுங்க பாருங்க புல்லா புண்ணுங்க அவனுக்கு பாருங்க ஏன்னா ஒரு ஆடவர் இருக்க கூடாது அண்ணா கேட்டு ஆடவர் அனைவரும் புறப்படுங்க பசுமகளை மலைக்கு வர வேண்டும் புறப்பட போகலாம் போலாங்க போயிடுங்களா இருக்கக்கூடிய பசுவதெல்லாம் பசுவதெல்லாம் மடக்கி சென்று விட்டார்களாம் யாரோ மடக்கி சென்று விட்டார் அதனால இருக்கக்கூடிய அண்ணா கட்டி ஆடம் ஒருவரும் கிடையாது அனைவரும் நான் சென்று கிளம்பி போறேன் ஆமா சண்டைக்கு போயிட்டு மடை வர போகிறேன் அதனால செல்லுகிறேன் சொல்றதுக்காக சொல்லுங்க சாமி எனக்கா மடப்பல்ல ஆமா ஆனா கூட அழைத்து கொண்டு போ சாமி சாமி என்ன தெரிவிக்கிறீங்க எனக்கா பலாயுத்தன் கூட இட்டுங்க சண்டை போட வருது பலாயுத்தனா சாமி அவர் எப்படி தெரியல உனக்கு ஒரு மடையன் அந்த மடையன் என்ன வேலை செய்யறா அது யாரு அவர் என்ன வேலை செய்யறா தெரியுமா
சமையல்காரனை கொண்டு போய் இதான் தெரியும் துணைதான் தெரியுன்ற தான் தெரியும். அவன் சண்டை செய்ய முடியுமா? சண்டை செய்ய திறமை இருக்கிறதா? அவனை குடும்பம் சொல்லுறியே எனக்கா இப்ப சண்டைக்கு போறீங்க. ஆமா 10 நாள் ஆகும் 20 நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும். ஏன் யுத்தம் நடப்பது நடப்பது அவர் 8 மணிக்கா ஒரு சமையல் செய்யறதுக்கோ ஒரு தண்ணி குடுக்குற நேரத்துக்கு தண்ணி குடுக்கறதுக்கோ யாருக்கு இல்ல ஒரு கையில ஒரு ஆயுதம் இல்ல ஆயுதத்தை கொடுக்கோ ஒரு வேலைக்காரனா 8 மணிக்கா உங்களுக்கு உதவியா இருக்கும். சாமி சொல்றேன் பாயத்தின கூட்டிட்டு போலாம். அப்படியா? சாமி நீங்க சொல்ல வார்த்தையை நான் எப்போ தடுத்து பேச கிடையாது. ஏன்னா ஆயுதம் கொடுப்பாரு. யாருக்கு தண்ணி கேட்டா தண்ணி கொடுப்பாரு. சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. சாப்பாடு போடுவாரு. யுத்தம் நடப்பது எவ்வளவு நாள் ஆகும்? வெகு நாள் ஆகும். சுவாமி நீங்க சொல்ல வார்த்தையை நான் கேட்டு போ நன்மை நடக்கும். ஆகட்டும் கூட்டு செல்கிறேன். விளையாட மன்னன் பலாயத்தினை அழைக்க பலாயத்தின் சபைக்கு வருவதுங்க அங்க என்னை